சாதாரண மனிதர்கள் இந்த மாமனிதர்களை கடவுளாக்கி அவங்களுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த உளவியல் பூர்வமான தேவைகளை இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் பூர்த்தி பண்றதுனாலையும், அவங்களோட கருத்துக்கள்ல எனக்கு முரண்பாடு இருந்தாலும், அவங்களோட சமூக சேவையில எந்த முரண்பாடுமே இல்ல. மகாத்மா காந்தி, அம்பேத்கர், சேகுவேராவெல்லாம் கடவுளா பார்க்குறோமானா இல்ல. இடைப்பட்ட காலங்கள்ல தான் இந்த மனித மொழியில காட் ஏரியா அப்படிங்கிறது ஒன்று உருவாயிருக்கான். இல்லை எவிடன்ஸ் பேஸ்டா இல்லாத கருத்துக்களை நம்ம வாழ்வியல்ல ஏற்றிருப்போம். இப்படி அவங்க சொல்றதுக்கு ஏதாவது கரெக்டான எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த எவிடன்ஸும் இல்லை. இந்த ஹார்லோஸ் அட்டாச்மெண்ட் மங்கி டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, மக்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை சுரண்டுறாங்க, அவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறாங்க. அவரோட நோயை அவரே குணமாக்கிடுவாரு. அவரோட நோயை குணமாக்குனது சப்கான்ஷியஸ் மைண்ட். அதுக்கு ஆதாரமா கீழடியில் நடந்த ஆராய்ச்சியில் அந்த குழந்தைகளை அவங்களால மீட்க முடியல. அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த சாமியார் கூட தான் நாங்கள் இருப்போம் வாழ்நாள் ஃபுல்லாக, உங்களை யாருமே ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க சொன்னேன். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களோட நோக்கம் இந்த பூமியில் உயிர் பிழைச்சி வாழுறது. அதுக்காக நம்மளோட வாழ்நாளில் பல கருத்தாக்கங்களை பின்பற்றுவோம் நம்மளுடைய சர்வைவலுக்காக. அதில் சிலது வந்துட்டு எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கும், சிலது எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்காது. இப்படி சில எவிடன்ஸ் பேஸ்டாக இல்லாத கருத்துக்களை நம்ம வாழ்வியலில் ஏற்றிருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை இழக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படி ஒரு கருத்தாக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட வாழ்க்கைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் உடனே செய்ய வேண்டியது உங்களோட லவபிள் பிரதர் மிஸ்டர் ஜெரினுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணணும். ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சாமியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு அதிகமான தெய்வீக சக்தி இருக்குது, நான் இந்த மலையிலேட்டு குதித்து பறக்க போகிறேன்னு சொல்லிட்டு மலை மேலே ஒரு பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்க்குறதுக்கு நிறைய மக்களும் வந்து நிற்கிறாங்க. அவர் அப்படியே அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே வழுக்கல் அடித்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சி போய் இறந்து போயிடுறாரு. இது சமீபத்தில் நியூஸ் சேனலில் வந்துச்சு, படித்தேன். இதை பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு இன்னும் அறிவியலால் கூட தெளிவாக கண்டுபிடிக்க முடியல. சில தேரிஸ் இருக்குது, ஆனால் அது அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. அதனால் சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை, அதாவது இந்த பிரபஞ்சத்தை படித்தது கடவுள் தான், அவருக்கு இது போல் அமானுஷ்ய சக்திகள் இருக்குது, அவர் வாயை திறந்தா வாய்க்குள்ள உலகமே இருக்கும், இப்படிங்கிறது போல் பல கதைகளை சொல்லி பல மத கடவுள்களை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்படி அவங்க சொல்கிறதுக்கு ஏதாவது கரெக்டான எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த எவிடன்ஸும் இல்லை. இது எல்லாமே கற்பனை கதைகள் போல தான் இருக்குது. இது போல் கதைகள் இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் அறிவியலால் இன்னும் இந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத முழுமையாக விளக்க முடியலை. ஸோ அதனால் இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டு உலகம் ஃபுல்லாகவே பரவி இருக்குது. இந்த கடவுள் வழிபாடு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் மனிதர்கள் காட்டு வாழ்க்கையில் இருக்கும்போது எதெல்லாம் பார்த்து பயப்பட்டாங்களோ அதை எல்லாத்தையுமே கடவுளாக வழிபட ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு நெருப்பை பார்த்து பயந்தாங்க, பாம்பை பார்த்து பயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமாக ஏதாவது பார்த்தாங்கன்னா அதையும் கடவுளாக வழிபட ஆரம்பித்தாங்க. சூரியன் இது போல் கிரகங்களெல்லாம் வழிபட ஆரம்பித்தாங்க. இப்படி இந்த கடவுள் வழிபாடு காட்டு வாழ்க்கையிலேட்டு உருமாற்றம் அடைஞ்சு நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் யாராவது பெரியவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு முக்கியமான ஆளாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சிலையை வடித்து குல தெய்வமாக வழிபட ஆரம்பித்தாங்க. இப்படி இந்த வழிபாடு உருமாற்றம் அடைஞ்சு நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, மனிதர்களை கடவுளாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இயேசுவே எடுத்துக்கலாம். இயேசு அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின ஒரு மனிதர். நம்ம ஊரில் மகாத்மா காந்தி, அம்பேத்கர், சேகுவேரா இது போல் மாமனிதர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இது போல் அவர்களில் ஒருவர் தான் இந்த இயேசுவும். ஆனால் அவரை ஒரு கடவுளாக உருவகப்படுத்தி அவருக்கு நிறைய கற்பனை கதைகள்லாம் எழுதி அவர் கடவுளின் மகன் அப்படின்னு இது போல் நிறைய கதைகளை எழுதி அவரை கடவுளாகவே இப்போது அந்த கிறிஸ்தவர்கள் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. அவரும் நம்மளோட ஊரில் இருக்கிற மகாத்மா காந்தி, அம்பேத்கர், சேகுவேரா போல தான். ஆனால் நம்ம மகாத்மா காந்தி, அம்பேத்கர், சேகுவேராவெல்லாம் கடவுளாக பார்க்குறோமானா இல்லை, அவங்கள ஒரு மனிதர்களாக பார்க்குறோம், அவங்களோட நினைவுனால போற்றுறோம்.
இப்படி சாதாரண மனிதர்கள் இந்த மாமனிதர்களை கடவுளாக்கி அவங்களுக்கு ஒரு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாயை திறந்தா இந்த பிரபஞ்சமே அவங்க வாய்க்குள்ள இருக்கும். ஆதாம் லேட் தான் ஏவாள படிச்சாரு. இது போல நிறைய கதைகள் இந்த கடவுளை பற்றி இருக்கும். அப்புறம் அவரு சாவாம உயிர் தெழுந்தாரு. இது போல நிறைய கதைகள் நம்ம கேட்டிருப்போம். இப்படி இந்த கதைகளுக்கெல்லாம் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடையாது. ஆனா இது எல்லாமே கற்பனை கதைகள் தான். மக்கள் என்ன பண்றாங்க, கடவுள் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையினால இதெல்லாம் கண்மூடித்தனமா நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல நம்ம முன்னோர்கள் இது போல ஏதாவது தெய்வ வழிபாடு செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா, எந்த தெய்வ வழிபாடும் செய்யல. அதுக்கு ஆதாரமா கீழடியில நடந்த ஆராய்ச்சியில எந்த கடவுள் வழிபாடும் நடக்கல. அதுக்கான எந்த சிலைகளும் இல்ல. அதுக்கான எந்த சுவடுகளும் இல்லன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ எங்க ஊர எடுத்துட்டீங்கன்னா, ஆரம்பத்துல நம்மளோட முன்னோர்கள் எந்த தெய்வத்தையும் வழிபடல. அப்புறம் இந்து மதத்த கடைபிடிச்சிருக்காங்க எங்க ஊர்ல. அதுக்கான ஒரு இந்து கோயிலும் இருக்குது. அந்த இந்து கோயில்ல வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற தெய்வம் இருந்திருக்கிறாரு. அதனால எங்க ஊருக்கு வரதராஜன் பேட்டை அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீரமா முனிவர் வந்து எங்க ஊர்ல கிறிஸ்துவ மதத்துக்கு மக்களை மாற்றுறாரு. அந்த காலத்துல இந்து மதத்துல கோயிலுக்குள்ள போய் வழிபடக்கூடாது இப்படிங்கிற சில சட்டதிட்டங்கள்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்துவ மதத்துல எங்க ஊருக்கு வந்து கல்வி, மருத்துவம் இது போல நிறைய சமூக சேவைகளும் செஞ்சாங்க. அவங்க கடவுளை மட்டும் போதிக்கல. அதுக்கு மாறா மக்களோட வாழ்க்கையை முன்னேற்ற விதமா இது போல பொதுநல சேவைகளை நிறைய செஞ்சதனால எங்களுடைய மக்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாங்க. இதுதான் எங்க ஊர்ல இந்த கிறிஸ்துவ மதத்தை கடைபிடிக்கிற அந்த வரலாறு. இதை நான் சொல்றதுக்கு காரணம், இதுலேட்டு இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் ஆரம்பத்திலேட்டு எப்படி வருது அப்படிங்கிறத இந்த வரலாற்று ரீதியா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் சில மருத்துவர்கள் பேசும்போது நான் கேட்டேன், நம்மளோட மனித மூளையிலேயே டெம்பரர் லோப் அப்படிங்கிற பகுதியில் காட் ஏரியா அப்படின்னு ஒன்று உருவாயிருக்குதான். இது ஆரம்பத்திலேயே உருவாயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது இடைப்பட்ட காலங்களில் தான் இந்த மனித மூளையில் காட் ஏரியா அப்படிங்கிறது ஒன்று உருவாயிருக்கா. ஆப்ரேஷன்லாம் பண்ணக்குள்ள அந்த காட் ஏரியாவை டச் பண்ணால் அந்த மனிதருக்கு கடவுளையே பார்க்குறது போல இருக்குமா. அந்த டாக்டர்கிட்டே சொல்லுவாங்களாம், கடவுளையே பார்க்குற மாரி இருக்குங்க டாக்டர், கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது போலலாம் பேசுவாங்களாம். ஆனால் இயற்கை இந்த காடு ஏரியாவை எதுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இல்லைன்னா மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எதிர்காலத்தை பற்றின பயம் வந்துடும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பூமியில் சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த பகுதி உருவாக்கப்பட்டிருக்கதா அறிவியல் பூர்வமாக அந்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதனால் அந்த மருத்துவர்கள் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ மனிதர்கள் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை ஒரு உதவி புரியறதுனால இடைப்பட்ட காலங்களில் தான் இந்த காட் ஏரியா ஒன்று உருவாயிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது, விலங்குகளுக்கு இந்த காட் ஏரியா கிடையாது. நம்மளோட சேனலில் நான் இதை பற்றி நிறைய டைம் பேசியிருக்கிறேன். மனிதர்கள் கடவுளை வணங்குறதுக்கான முக்கியமான காரணம் ஒரு உறவுக்காக தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதுக்கு உதாரணமாக ஹார்லோஸ் அட்டாச்மெண்ட் மங்கி டெஸ்ட்டை சொல்லியிருப்பேன். இந்த ஹார்லோஸ் அட்டாச்மெண்ட் மங்கி டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, ஹார்லோஸ் அப்படிங்கிறவர் ஒரு குட்டி குரங்கை அதோட அம்மா குரங்குலேட்டு பிரிச்சிருவார் சின்ன வயசுலேயே. அதை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருவார். அந்த கூண்டில் 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரிஜினல் அவங்களோட அந்த அம்மா குரங்கு போலவே ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுருப்பார் பஞ்சில் மெதுன்னு. இன்னொரு பக்கம் பாலை வச்சுருப்பார், அதை ஒயரில் சுற்றி வச்சுருப்பார். இந்த குட்டி குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் ஒரிஜினலாக அவங்க அம்மா போல் இருக்கிற அந்த பொம்மை குரங்கு கூட தான் விளையாடும், கட்டு பிடிக்கும், முத்தம் கொடுக்கும். அதில் தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணும். அப்பப்போ பசி எடுக்கக்குள்ள மட்டும்தான் எட்டி அந்த பாலை குடிக்கும். அப்புறம் இடையில திடீர்னு ஏதாவது ஒரு பேய் போல் ஒரு உருவத்தை வச்சு பயமுறுத்துவார். உடனே இந்த குட்டி குரங்கு அங்கங்கே விளாண்டுருக்கும் அந்த கூண்டுக்குள்ளே. பயந்த உடனே அந்த பால் இருக்கிற அந்த ஒயர் கிட்ட போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போகாது. ஒரிஜினலாக அவங்க அம்மா போல் இருக்கிற அந்த பொம்மை குரங்கை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கும். இதுலேட்டு அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகளில் மிகவும் முக்கியமான தேவை அட்டாச்மெண்ட், அதாவது உறவுகள். நமக்கு தெரியும் உணவு, உடை, உறைவிடம் தான் அடிப்படை தேவைகள்னு. ஆனால் இதில் மிகவும் முதன்மையான தேவை ஒன்று இருக்குது, அதுதான் அட்டாச்மெண்ட்டு அப்படிங்கிறத ஹார்லோஸ் இந்த அட்டாச்மெண்ட் மங்கி டெஸ்ட் மூலமாக விளக்கியிருக்கிறாரு. இதை நான் கோயில்களில் மக்கள்லாம் சாமி கும்பிட்றாங்க இல்லையா, அந்த சிலைக்கு போயிட்டு மாலை போடுவாங்க, முட்டி போட்டு முத்தம் கொடுப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, அந்த சிலையை சுற்றி வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம்னா உடனே
இந்த குரங்கை எப்படி பயமுறுத்தினோடனே அந்த பொம்மை குரங்கை போய் கட்டி பிடிச்சிச்சு பார்த்தீங்களா? அதுபோல் மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பயந்துட்டாங்க, எதிர்காலத்தில் பற்றின கவலை வந்துச்சு, வாழ்க்கையை பற்றின பயம் வந்துச்சுன்னா உடனே எங்கே போகிறாங்க? கடவுள், அவங்க கடவுளாக நினைக்கிற அந்த சிலைக்கு போயிட்டு முத்தம் கொடுக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, மெழுகுவத்தி ஏற்றுறாங்க, அதை சுற்றி சுற்றி வராங்க. இந்த குட்டி குரங்கு எப்படி பண்ணிச்சோ அது போலவே பண்ணுறாங்க. ஸோ இதை நான் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, மனிதர்கள் இந்த கடவுளை வணங்குறதுக்கான முக்கியமான காரணமும் இந்த உறவுக்காக தான், ஒரு அட்டாச்மெண்ட்டுக்காக தான். ஏன்னா மனிதன் உயிர் வாழ தேவையான மிக முக்கியமான தேவை அட்டாச்மெண்ட். ஸோ இப்போ இந்த வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பிள்ளைங்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சில பேர் எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு யார்ட்டையும் பேச மாட்டாங்க, தனியாக இந்த உலகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் உயிர் வாழறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டு தேவை இல்லையா? ஸோ அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக தான் யார் இருக்கிறா? கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அதனால் மக்கள் பெருமளவு இந்த சாமியை போய் கும்பிட்றதுக்கான காரணமாக இது எனக்கு தெரியுது. ஸோ இதை நான் இந்த அட்டாச்மெண்ட் லேட்டு கம்பேர் பண்ணி நானாக எனக்கு தோணுன அறிவை வச்சு கண்டுபிடிச்சது. இதை நீங்களும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் இந்த ஆராய்ச்சியிலே இருக்கும்போது கடவுள்கிட்ட போய் வேண்டினேன். எனக்கு கால் நடக்க முடியாமல் இருந்துச்சு, இப்போ நான் நல்லா காலில் உந்தி நடக்கிறேன். எனக்கு உடம்பெல்லாம் வலியாக இருந்துச்சு, இந்த வலிகள் எல்லாமே போச்சு. எனக்கு கண் பார்வை தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ நல்லா கண் பார்வை தெரியுது அப்படின்னு நிறைய மனிதர்கள் நம்ம சொல்ல கேட்போம். இதுலேட்டு உண்மையிலே கடவுள் இருக்காரா அப்படிங்கிறது நமக்கே சந்தேகமாக இருக்கும். ஏன்னா அவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, இது போல் கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டிட்டு வருவாங்க, உடனே குணம் அடைஞ்சிருவாங்க. நம்மக்கிட்ட நேராகவே சொல்லும்போது நம்ம கடவுள் உண்மையிலே இருக்காரோ அப்படிங்கிறது போல் நமக்கே நினைக்க தோணும். நான் இதை பற்றி சிந்திக்கக்குள்ள, ஆமாம் இது கரெக்டாக இருக்குது, இவங்களுக்கு கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் இவங்களுக்கு குணமாகுது, எப்படி அப்போ ஒரு வேளை கடவுள் இருக்காரா அப்படின்னு நான் சிந்திச்சுட்டு இருக்கக்குள்ள தான் நான் ஒரு புஸ்தகத்தை படிக்கிறேன். த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டு, ஜோசப் மர்ஃபி எழுதின புத்தகம். அதில் அந்த ஆத்தருக்கு புற்றுநோய் இருக்கும், ஆனால் அவர் அந்த புற்றுநோயை குணப்படுத்திடுவார். கோயிலுக்கு போய் குணப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட தினமும் ப்ரேயர் பண்ணி அவரோட நோயை அவரே குணமாக்கிடுவார். அவரோட நோயை குணமாக்குனது சப்கான்ஷியஸ் மைண்டு. இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் கொஞ்சம். இதை பற்றி நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு இருக்கும். இல்லைனா யூடியூப்லேயே இந்த புஸ்தகத்தை பற்றி ஆடியோவாக நிறைய நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் சொல்கிற கான்செப்ட் சிம்பிள், நான் உங்களுக்கு விளக்குறேன். இப்போ நமக்கு 2 மைண்டு இருக்குது, ஒன்று கான்ஷியஸ் மைண்டு, இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்டு. கான்ஷியஸ் மைண்டு எதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏற்றுக்குதோ அதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டு செயல்படுத்த தொடங்கிடும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், வண்டி ஓட்டுறது, சமைக்கிறோம், பேசி சிரிக்கிறோம், சிந்திக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறது கான்ஷியஸ் மைண்டு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கும்போது நம்மளோட இதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது, ரத்த ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, மூச்சு இழுத்து விடுறோம், நுரையீரலோட இயக்கங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, இது போல் வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணுறது சப்கான்ஷியஸ் மைண்டு. இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது, கான்ஷியஸ் மைண்டு எதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏற்றுக்குதோ அதை சப்கான்ஷியஸ் மைண்டு செயல்படுத்த தொடங்கிடும். இப்போ அந்த ஆத்தர் அவரோட புற்றுநோயை எப்படி குணப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் தெரியுது. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டால் நம்மளை குணப்படுத்த முடியுங்கிறத அவரோட கான்ஷியஸ் மைண்டு தெளிவாக நம்புது. அதனால் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறாரு, உனக்கு இந்த புற்றுநோய் குணமாயிடும் அப்படிங்கிறத டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறாரு. கான்ஷியஸ் மைண்டு ஒன்றை ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா அதை சப்கான்ஷியஸ் மைண்டு செயல்படுத்த தொடங்கிடும். உடனே இதை அவர் டெய்லியும் செய்கிறதுனால சப்கான்ஷியஸ் மைண்டு அவருக்கு இருந்த அந்த சர்கோமா அப்படிங்கிற புற்றுநோயை குணமாக்கிடுது. இதை அந்த ஆத்தர் அந்த புஸ்தகத்திலே சொல்லியிருப்பார். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். இதில் அந்த புஸ்தகத்துலேயே அந்த ஆத்தர் இந்த உதாரணத்தை சொல்கிறாங்க. ஒரு கண் தெரியாத பெண்மணியாக, அவங்களுக்கு கண்ணில் கோளாறு, சரியாக பார்வை தெரியாது. அந்த பெண்மணிக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஒரு மலை மேலே ஒரு சாமி இருக்குது, அந்த சாமிக்கிட்ட இருக்கிற அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம கண்ணில் வச்சா எனக்கு கண் பார்வை சரியாயிடும் அப்படிங்கிறத அந்த பெண்மணி ஆழமாக நம்புகிறாங்க. அதாவது கான்ஷியஸ் மைண்டில் அந்த மலை மேலே இருக்கிற அந்த சாமிக்கிட்ட இருக்க தீர்த்தத்தை எடுத்து கண்ணில் வச்சா கண் குணமாகுங்கிறது கான்ஷியஸ் மைண்டு தெளிவாக ஆழமாக நம்புது. நான் ஏற்கனவே சொன்னது போல் கான்ஷியஸ் மைண்டு ஒன்றை தெளிவாக ஆழமாக நம்பிச்சுன்னா அதை சப்கான்ஷியஸ் மைண்டு செயல்படுத்த தொடங்கிடும்னு சொல்லியிருக்கிறேன். அது போலவே அந்த பெண்மணி அந்த மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமிக்கிட்ட இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து கண்ணில் வைக்கிறாங்க.
உடனே அவங்களுக்கு அந்த கண் பார்வை சரியாயிடுது, தெளிவாக பார்க்குறாங்க. செயலிழந்த அந்த நரம்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடுது. அப்போ அந்த பெண்மணி நினைக்கிறாங்க, கடவுள் தான் இதை குணப்படுத்தினாரு கண்ணை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன? கடவுள் குணப்படுத்தலை, அவங்களுக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டு தான் குணப்படுத்தியிருக்குது. கான்ஷியஸாக அவங்க அந்த கடவுள்கிட்ட இருக்க தீர்த்தத்தை எடுத்து கண்ணில் வச்சா நமக்கு குணமாயிடுங்கிறத ஆழமாக நம்பினதுனால கான்ஷியஸ் மைண்டு அதை ஆழமாக நம்புது. உடனே அதை சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது? செயல்படுத்த தொடங்குது. ஸோ இது போல் நிறைய உதாரணங்கள் அந்த ஆத்தர் வந்து அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த புஸ்தகத்தை நீங்கள் டைம் இருந்தால் கூட வாங்கி படித்து பாருங்கள். இப்போ இந்த புஸ்தகத்தை படிக்கக்குள்ள தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. அப்போது மனிதர்கள்லாம் கடவுள்கிட்ட போய் வேண்டுறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடக்குது. அப்போது அதுக்கு பின்னாடி நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே கான்செப்ட் தான். இந்த வயதான கண் தெரியாத பெண்மணிக்கு எப்படி நடந்துச்சோ இதே கான்செப்ட் தான் அங்கேயும் நடக்குது. இது போல் நோய்வாய்ப்பட்ட மனிதர்கள் கான்ஷியஸ் மைண்டில் கடவுள் குணப்படுத்துவார் அப்படிங்கிறத ஆழமாக நம்புறதுனால சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது? அதை உடனே குணப்படுத்தி கொடுத்துடுது. ஆனால் அந்த மனிதர்கள் என்ன நினைப்பாங்க? கடவுள் தான் குணப்படுத்தினாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் இதுதான். இதை வந்து அந்த புஸ்தகத்தை படிக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டேன், கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட்டு எந்த வித எவிடன்ஸும் இல்லாமல் நம்ம சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற கான்செப்ட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் நடக்கிறதுனால தான் மக்கள் இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை ஆழமாக நம்புகிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நான் இவ்வளோ கதைகள் சொல்கிறதுக்கான காரணம், சிறு வயதிலேட்டே இந்த மனிதர்களுக்கு கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் புகுத்தப்படுது. இதனால் அவங்க கடவுள் தான் உண்மையிலே இந்த உலகத்தை படித்தார் அப்படிங்கிறத எந்தவித எவிடன்ஸும் இல்லாமல் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ரோபோட் போல் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி பல மனிதர்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலம் தங்களோட சுய லாபத்துக்காக மற்றவர்களோட வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மலை மேலிட்டு கீழே விழுந்த சாமியாராக இருக்கட்டும், அந்த சாமியாருக்கு நம்ம கீழே விழுந்தால் செத்துருவோம் அப்படிங்கிற அந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் போயிடுச்சு இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட்னால. ஏன்னா இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்பவும் மூழ்கி போனதுனால, கடவுள் நமக்கு நிறைய சக்தி கொடுத்துருக்கிறாரு, நம்மளால் பறக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் திங்க் பண்ணி மலை மேலிட்டு கீழே விழுந்து தன்னோட உயிரை மாற்றிருக்காரு. அது கூட பரவாயில்ல, இதை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் கூடி போய் நிற்கிறாங்க பாருங்களேன். அதை பார்க்கக்குள்ள தான் இன்னும் கவலையாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட்டு மக்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னமும் இந்த கடவுளுக்காக நரபலி கொடுக்குற அந்த பழக்கமும் இன்னும் இந்தியாவில் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு டாக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன், டாக்டர்ஸோ ஆசிரியர்களோ நல்லா படித்தவங்க தான், அவங்க இந்த நரபலியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போல் பல மனித உயிர்களும் பறி போகிற அபாயமும் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, குறிப்பாக நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு சாமியார் என்ன பண்ணுறாருன்னா, 2 சிறுமிகளை அவங்க அப்பா அம்மா கிட்டேட்டு பிரித்து தனக்கு சேவை பண்ணுற அந்த அடிமைகளாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த அப்பா அம்மா வந்துட்டு ரொம்பவும் சட்ட போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைகளை அவங்களால மீட்க முடியல. அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? இந்த சாமியார் கூட தான் நாங்கள் இருப்போம் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படிங்கிறது போல் சொல்கிறதுனால சட்டத்தாலையும் எதுவும் பண்ண முடியல. அந்த 2 குழந்தைங்களும் இந்த கடவுள் மயக்கத்தில் மயங்கி அந்த சாமியார் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. இதனால் தங்களோட வாழ்வையே இழந்து போகிறாங்க. அந்த பெற்றோர் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னோடய குழந்தைகள்லாம் நல்லா வளர்த்து 50 கிலோ 60 கிலோன்னு இருந்துச்சு, இப்போ அந்த சாமியார் பின்னாடி போகக்குள்ள 30 கிலோ தான் இருக்குது, சரியாக சாப்பாடும் போகிறதில்ல அந்த சாமியார்னு ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த சாமியாரால் நம்ம மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையையே இந்த சாமியார் அழிச்சிட்டாரு, நம்மளோட வாழ்க்கையை சுரண்டுறாரு, நம்மளை யூஸ் பண்ணி இவர் பொழைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அந்த 2 குழந்தைங்களுக்குமே தெரியல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட்டு. இன்னும் முக்கியமாக நம்மளோட இந்தியாவில் மத அரசியல் பிரபலமாக இருக்குது. இந்த 2 மதத்துக்கிடையே சண்டையை மூட்டி விட்டு அதில் அரசியல் தலைவர்கள் தங்களோட சுய லாபத்தை அனுபவிக்கிறாங்க. இதை சொல்லவே தேவையில்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் தான். மக்கள் இந்த கடவுள் மேலே இருக்க பற்றுனால ஒருத்தவங்க ஈஸியாக அடித்து விட்டுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் மக்கள் இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டில் விழிப்போடு இருக்கணும். இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட்டு மக்களோட சர்வைவலுக்கு ஓரளவு பின்னாடி உதவினாலும், அதாவது கடவுள் இருக்காருப்பா, அவர் மேலே பரத்தை போட்டு நம்ம வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக நாளை பற்றின கவலைகள் எதுவும் இருக்காது. கடவுள் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட டே டு டே லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்வாங்க.
அப்புறம் நான் இன்னும் சொன்னது போல் அந்த அட்டாச்மெண்ட்டு பேசிக் நீடாக இருக்கிறதுனால நமக்கு கடவுள் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்குது. எதை நிறை குறைகள் எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த உளவியல் பூர்வமான தேவைகளை இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் பூர்த்தி பண்ணுறதுனாலையும் மக்கள் இந்த கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க பெருமளவு. ஸோ இப்படி இதில் வணங்கிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனால் இதை சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி மற்ற மனிதர்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையையும் அவங்களோட வளங்களையும் சுரண்ட வேலையை செய்கிறாங்க. இதில் போயிட்டு மக்கள் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. அப்படி சிக்கிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கிறது. இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி வந்துச்சு, அதோட வரலாறு என்ன, அதில் இருக்கிற அறிவியல் என்ன, அதில் இருக்கிற உளவியல் என்ன அப்படிங்கிறத விலைக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் இருக்க நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ நாங்களாம் கடவுளை வணங்க வேணாமா, என்ன இப்படி பண்ணுறியே அப்படின்னு நீங்களாம் கேட்க வேணாம். உங்களோட கடவுளை நீங்கள் தாராளமாக வணங்கலாம். ஆனால் ஏன் வணங்குறோம், எதுக்கு வணங்குறோம், இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களை யாருமே ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இதை நான் விரிவாக விலைக்கு சொல்கிறேன். இப்போது கடவுள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு 2 பக்கம் இருக்குது. இன்னொன்று, இந்த கோயில் திருவிழாலாம் வந்துச்சுன்னா மக்கள் எல்லாருமே ஒன்று கூடுவாங்க. எல்லாரையும் ஒருத்தரை பார்த்து சிரித்து பேசிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆட்டம் ஆடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் அவங்களோட மனக்கவலைகள் எல்லாமே பறந்து போயிடும். மன நிம்மதியாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை சில மனிதர்கள் மேனிப்புலேட் பண்ண யூஸ் பண்ணி அந்த மனிதர்களோட வாழ்க்கையை பறிக்கிற வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதனால் நிறைய மனிதர்கள் இந்த கான்செப்டில் விழுந்து போயிட்டு தங்களோட வாழ்க்கையே இழக்கிறாங்க. ஸோ இந்த இன்னொரு பக்கத்தை நம்ம விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு தெளிவான முடிவில் இருப்பீங்க. இப்போ கடவுளை ஏன் வணங்குறோம், எதுக்கு வணங்குறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதனால் நீங்கள் ஈஸியாக யார்கிட்டையுமே மேனிப்புலேட் ஆக மாட்டீங்க. உங்களை யாருமே ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க சொன்னேன். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் இப்போ கிறிஸ்தவ மதத்தெல்லாம் போதிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கருத்துக்களில் எனக்கு முரண்பாடு இருந்தாலும் அவங்களோட சமூக சேவையில் எந்த முரண்பாடுமே இல்லை. அவங்க எங்களோட ஊருக்கு பார்த்தீங்கன்னா கல்வியை கொடுத்துருக்காங்க, மருத்துவத்தை கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் மக்களோட வாழ்வியலை உயர்த்திருக்காங்க. ஸோ இந்த கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்து மதத்துலேயும் இருக்குது, முஸ்லீம் மதத்துலேயும் இருக்குது. ஸோ இந்த மதங்கள் மனித வாழ்வை உயர்த்துறதுக்குமே பயன்படுது. இந்த மதங்கள் நிறைய மனிதர்களோட வாழ்க்கையை ஒரு வகையில் முன்னேற்றும் விதமாகவும் அமைஞ்சிருக்கு. இது போல் மத போதகர்கள் நிறைய சமூக சேவைகளையும் செய்கிறாங்க. அதனால் இதில் ஒரு நல்லதுமே இருக்குது மக்களுக்கு. ஸோ இதில் இருக்க நல்லதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், கெட்டதை எடுத்துக்கக்கூடாது. அதனால் மக்கள், நீங்கள் ஏதாவது ஒரு புதிய கருத்துக்களை கேட்குறீங்க, யாராவது ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னா எவிடன்ஸ் பேஸ்டாக நீங்கள் அதை நம்பணும். அதுக்கான ஆதாரம் என்ன, இதை நம்ம நம்பலாமா, இல்லை இது வெறும் கட்டுக்கதையா அப்படிங்கிறத ஒரு எவிடன்ஸ் பேஸ்டாக திங்க் பண்ணி தான் எந்த கருத்தாக்கத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு எந்த பேசிக் எவிடன்ஸுமே இல்லை, எல்லாமே கதைகளாக தான் இருக்குது. அதனால் மக்கள் இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் கேட்க வேணாம். இதில் சொன்ன இந்த கருத்துக்களை சிந்திச்சு பாருங்கள். சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க, தவறாக இருந்தால் விட்டுடுங்க. அப்புறம் யார் மனதையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு சுத்தமாக கிடையாது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோட முக்கியமான நோக்கம் இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்தி மக்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை சுரண்டுறாங்க, அவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறாங்க. அதுலேட்டு மக்கள் தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக தான் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும். இதில் யார் மனதையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் சுத்தமாக கிடையாது. அதனால் நான் சொன்ன கருத்துக்களையும் நீங்கள் அப்படியே கேட்கணும் அப்படிங்கலாம் நான் சொல்லலை. இதில் சொன்ன கருத்துக்களை சிந்திச்சு பார்த்து சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க, தவறாக இருந்தால் விட்டுடுங்க.